அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில வறண்ட பூமிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசையில ரங்கையா ரங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில ரங்கையா ஒரு கடப்பாறைய வச்சு அவனுடைய வறண்ட பூமிய சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா மண்ணு கல்லு மாதிரி இருந்துச்சு. ஏங்க, காலையிலேயே அந்த பூமியோட ஏங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து முதல்ல சாப்பிடுங்க. உங்க சக்தி எல்லாமே அந்த மண்ணுலயே வீணா போகுது. இதோ வரேன் ரங்கம்மா. இந்த பூமியை நம்பி பிரயோஜனமும் இல்லை, இந்த பூமியை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லை. இந்த வருஷமாவது இந்த பூமியில சோளம் விளைஞ்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நமக்கு ஆசை இருந்தா போதுமா? அந்த ஆகாயம் கருணையை காட்ட வேணாமா? ஒரு துளி மழைக்காக தான் இந்த பூமியே காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், கடினமா உழைக்கிறது. அதுக்குள்ள பூபதியும் அவனுடைய வேலைக்காரன் சுந்தரமும் அந்த பக்கம் வந்தாங்க. பூபதிய பார்த்ததும் ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் பயந்து போய் எழுந்துச்சு நின்னாங்க. என்னடா ரங்கையா, இந்த வறண்ட பூமியில தங்கத்தை விளைய வைக்க போறியா? கடப்பார சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஐயா வணக்கங்க ஐயா. ஏதோ வயிற்று பழப்புக்காக. வயிற்று பழப்புக்காகவா? எங்க ஐயா கிட்ட வாங்கின கடன் என்னடா ஆச்சு? 3 மாசம்னு சொல்லி இப்போ 6 மாசம் ஆச்சு. அது வட்டிக்கு மேல வட்டின்னு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா அவகாசம் கொடுங்க. இந்த வருஷம் விளைச்சல் விளையல, இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. உங்க காலுக்கு கீழே நாய் மாதிரி உழைக்கிறேன். 6 மாசமா? இங்க பாரு ரங்கையா, நீ நாய் மாதிரி எல்லாம் உழைக்க வேண்டாம். என் பணம் எனக்கு வேணும். என்கிட்ட ₹1 கூட இல்லைங்களே ஐயா. சரி, நீ இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறதால உனக்கு 1 வாரம் மட்டும் அவகாசம் தரேன். 1 வாரம்தான் அவகாசமா? ஆமா, 1 மாசத்துக்குள்ள வட்டியோட சேர்த்து ₹5000 கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீ இப்போ கடப்பாறையை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கியே இந்த பூமி, அப்புறம் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உன் குடிசை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு ஊரை விட்டு போனோம். ஐயா இது அநியாயங்க ஐயா. ₹5000? அநியாயமா? எங்க ஐயா பாவப்பட்டு 1 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காரு. வாயை முடிக்கிட்டு ஒத்துக்கோ. ஐயா, எங்களுக்கு இந்த பூமியை விட்ட வேற எதுவும் இல்ல. எங்களை நடுத்தருவில் விட்டுடாதீங்க ஐயா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். 1 வாரம் கழிச்சு என் அடியாளுங்க வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சுந்தரம் வாடா போலாம். பூபதியும் சுந்தரமும் அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் ரங்கையா ரங்கம்மா 2 பேருமே அதே இடத்துல கவலையோட உக்காந்தாங்க. ஏங்க, 1 வாரத்துல ₹5000 நாம எங்க இருந்துங்க கொண்டு வர முடியும்? அந்த பூபதியோட திட்டம் இந்த பூமியை பறிச்சுக்கிறது தாங்க. எனக்கு அவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியும் ரங்கம்மா. நம்மளுடைய வயல் அவன் வயலை ஒட்டி தானே இருக்கு. இதையும் அவன் வாங்கிக்கிட்டா அவன் சொத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பாரு. இப்போ நம்மளுடைய கதி என்னங்க? பொறுமையா இரு. அந்த கடவுள் நமக்கு 1 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காரு. இன்னும் 1 வாரம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பொறுமையா முடிவெடுக்கலாம். ஊரில் எல்லார் வீட்டுக்கும் போய் கூலி வேலை இருக்கான்னு கேட்போம். ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? அன்னையில இருந்து ரங்கையா ரங்கம்மா கூலி வேலை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பூபதி ஏற்கனவே எல்லாரையும் மிரட்டினதுனால யாருமே அவங்களுக்கு வேலையை கொடுக்கல. மன்னிச்சிடு ரங்கையா, உனக்கு நான் கூலி வேலை போட்டு கொடுத்தா அந்த பூபதி என் வயலுக்கு தண்ணி விட மாட்டான். என்கிட்ட வேலை இருக்கு, ஆனா கூலி கொடுக்க பணம் இல்லையே. அந்த பூபதி என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டான். இப்படியே 3 நாளும் போச்சு. ரங்கையா ரங்கம்மாவுக்கு வேலையும் கிடைக்கல, அவங்களுக்கு பசிக்கு சாப்பாடும் கிடைக்கல. ஏங்க, 3 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த பூபதி இந்த ஊர்ல நம்மள வாழ விட மாட்டான் போலையே. அவன் ஜெயிக்க கூடாது ரங்கம்மா. நான் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. இது என் அப்பா பிறந்த ஊரு. அன்னைக்கு ராத்திரி ஊர்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அவங்க கூரையில அந்த தண்ணியும் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் கொஞ்சமா காய்ச்சின கஞ்சியை குடிக்கிறதுக்காக உக்காந்துருந்தாங்க. அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த மழையில யாரு? ரங்கையா கதவு திறந்துக்கிட்டு வெளியில வந்து பார்த்தான். அப்ப வெளியில ஒரு வயசானவர் காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு சாமியார் மாதிரி இருந்தாரு. அவரு மழையில நனைஞ்சுக்கிட்டு ரொம்ப சோர்வா அங்க வந்திருந்தாரு. ஐயா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். இந்த ஒரு ராத்திரிக்கு தங்குறதுக்கு உங்க வீட்டுல இடம் கிடைக்குமா? ஐயோ, அதில் என்னங்கய்யா இருக்கு? நீங்க சாமி, வாங்க.
ரங்கம்மா, பழைய கோணி பைய கொண்டு வாயேன். அந்த முனிவர் உள்ள வந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒரு மூலையில உட்கார்ந்திருந்தாரு. ஐயோ, என்னங்கய்யா இப்படி உடம்பெல்லாம் நடுங்குது? ஏங்க, நம்ம கிட்ட இருக்கிற கஞ்சி. ஆமா ரங்கம்மா, நம்மள விட பசியோட இருக்கிறது அவர்தான். அவருக்கு அந்த கஞ்சியை கொண்டு வந்து கொடு. ரங்கம்மா அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருக்காக குடிக்க வச்சிருந்த கஞ்சிய ஒரு பித்தளை கிண்ணத்துல ஊத்தி அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா. ஏன்பா, இது உங்களுக்காக வச்ச சாப்பாடு போலையே. அதனால என்ன சாமி, வீட்டுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிட்டா அதுவே எங்க வயித்தையும் நிரப்பிடும். நீங்க சாப்பிடுங்க. அந்த முனிவர் அவங்க 2 பேருடைய தியாகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவரு அங்கேயே படுத்து தூங்குனாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது சூரியனும் வெளியில வந்தான். அப்ப அந்த முனிவர் கிளம்ப தயாரா இருந்தாரு. இப்ப அவர் முகத்துல சோர்வில்ல, அதுக்கு பதிலா ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. இங்க பாருப்பா ரங்கையா, உன் பேரு ரங்கையா தானே? ஆமாங்க சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி? நேத்து ராத்திரி நான் பசியோடு வந்தப்போ உன்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை எனக்காக கொடுத்தவன் நீ. உன்னோட தேவைக்காக வச்சிருந்த சாப்பாடு மொத்தத்தையுமே எனக்காக கொடுத்துட்ட. உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில தர்மம் உயிரோட தான் இருக்கும். அதெல்லாம் உங்க கருணைதாங்க ஐயா. எனக்கு நீங்க செஞ்ச சேவைக்கு பலனை கொடுக்காம போக மாட்டேன். ஐயோ சாமி, பலனா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு பலனா? நான் உனக்கு கொடுக்க போறது பணம் இல்ல ரங்கையா, உன் உழைப்புக்கான பலன். என் கூட வா. அந்த முனிவர் ரங்கையாவோட வயலுக்கு போனாரு. பூபதியோட வயலை ஒட்டி இருக்கிற அந்த வறண்ட பூமியில நடுவுல போய் அவரு நின்னாரு. ரங்கையா, இத்தனை நாளா நீ இந்த மண்ணை நம்பன, உனக்கு பலன் கிடைக்கல. ஆனா உன் குணத்துக்கான பலன் கிடைக்க போகுது. எனக்கு புரியல சாமி. உன் கஷ்டத்துக்கான பலன் இங்க தான் இருக்கு. இங்க பள்ளம் தோண்டு. இங்கய்யா. சாமி, இது கல்லு மாதிரி இருக்கிற மண்ணு. இங்க என்ன இருக்க போகுது? இங்க தான் உன்னுடைய நன்மை இருக்கு. தோண்டு, நிச்சயம் பலன் கிடைக்கும். நான் கிளம்புறேன். ரங்கையாவும் ரங்கம்மாவும் அந்த முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கும்போது அவரு மாயாவி மாதிரி மறைஞ்சு போயிட்டாரு. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பூபதியோட ஆளான சுந்தரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். என்ன இருக்கு இங்க? அந்த முனிவர் இங்க தான் தோண்ட சொன்னாரு. ஒருவேளை இங்க புதையல் இருக்குமோ? இந்த ரங்கையாவுக்கு நல்ல யோகம் கிடைச்சிருக்கு போல. முதல்ல இத ஐயா கிட்ட போய் சொல்லணும். சுந்தரம் உடனே பூபதி கிட்ட போய் விஷயத்த சொன்னான். என்னடா ஆச்சு? அந்த ரங்கையா பணத்துக்காக எங்கேயாவது போயிருக்கானா? பணம் இல்லைங்கய்யா, புதையலு புதையலு. என்னது புதையலா? எங்க? யாரோ ஒரு முனிவர் வந்து அவனுடைய வறண்ட பூமியில ஒரு இடத்துல தோண்ட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன். புதையலா? என்னுடைய வயலை ஒட்டி இருக்கிற இடத்துல புதையல் இருந்தா அது எனக்கு தானே சொந்தம். ரங்கையாவுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். அவனுக்கு புதையல் கிடைச்சா வாங்கின கடனை தீர்த்துடுவானு. இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? அவனுக்கு புதையல் கிடைச்சாலும் அது அவனுக்கு சொந்தமாக கூடாது. வா போலாம். அந்த பூமி எனக்கு சொந்தம், புதையலும் எனக்கு தான் சொந்தம்னு வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் ரங்கையாவும் ரங்கம்மாவும் அந்த முனிவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வச்சு அவர் சொன்ன அந்த இடத்துல கடப்பாறையை வச்சு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஏங்க, மதிய நேரம் ஆச்சு. பாறையை தவிர வேற எதுவுமே வரமாட்டேங்குது. ஒருவேளை அந்த முனிவர் நம்மள ஏமாத்திட்டாரா? இல்ல ரங்கம்மா, அவருடைய கண்ணுல நான் உண்மைய பார்த்தேன். அவர் சொன்னது பொய்யாகாது. அப்பதான் டப் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. சத்தம் கேக்குதே, ஏதோ இருக்கு. ரங்கையா அந்த மண்ணை அவன் கையால எடுத்தான். அப்போ அங்க ஒரு சின்னதா பலகை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புதையல், உண்மையிலேயே புதையல் தான். பொறுமையா இரு ரங்கம்மா. ரங்கையா அந்த பலகையை இறுக்கமா பிடிச்சு வெளியில இழுத்தான். உள்ள தங்கமோ வைரமோ இருக்கல. உள்ள இருந்து புஸ்ஸுன்னு சில்லுன்னு காத்து வீசினதோட ஒரு அழகான தண்ணி ஊத்தும் வெளியில வந்துச்சு. தண்ணி ரங்கம்மா, தண்ணி. அப்போ ரங்கம்மா அவ கையால அந்த தண்ணிய எடுத்து பார்த்துட்டு, அடக்கடவுளே, நம்ம வறண்ட பூமியில இந்த பாறைக்கு நடுவுல கங்கா நதியா? அந்த முனிவர் சொன்னது இதுதான். நமக்கான யோகம் இதுதான். அந்த தங்கத்தை விட விலை மதிப்புள்ளது. ரங்கையா ரங்கம்மா சந்தோஷமா அந்த தண்ணி ஊத்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது
அந்த இடத்துக்கு பூபதி அவனுடைய ஆட்களோட கோவமா வந்தான். ஆ, இதுவா அந்த புதையல்? ஐயா, இங்க தண்ணி ஊத்து இருக்குங்க. டே ரங்கையா, என் பூமியில ஏன் அனுமதி இல்லாம எப்படி நீ பள்ளம் தோண்டுவ? இது உங்க பூமி இல்லைங்கய்யா, என்னோட பூமி. பொய் சொல்லாத. நீ என்கிட்ட கடன் வாங்கி இருக்க. ஒரு வாரம் உனக்கு அவகாசம் கொடுத்தாலும் திருப்பி தர மாட்ட. இது எனக்கு தான் சொந்தம். ஆனா அவகாசம் முடிய இன்னும் 4 நாள் இருக்கே. அதெல்லாம் முடியாது. இது என்னோட பூமி. இங்க தண்ணி ஊத்து இருக்கு. இது என் வயலுக்கு தேவைப்படும். அநியாயமா பேசாதீங்க ஐயா. இது அந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்தது. டேய், அந்த ரங்கையாவை கட்டி போட்டுட்டு இந்த தண்ணி போற வழிய நம்ம வயலுக்கு மாத்துங்கடா. பூபதியோட ஆட்கள் ரங்கையாவை அடிக்க போகும்போது நிறுத்துங்க. எல்லாரும் பயந்து போய் திரும்பி பார்த்தாங்க. அப்ப அந்த முனிவர் இப்போ காவி உடையில இருக்கல. அதுக்கு பதிலா வேஷ்டி சட்டை போட்டிருந்தாரு. அவருடைய முகத்துல அதே ஒளிதான் தெரிஞ்சது. நீ யாருடா கிழவா? அந்த பெரியவரை பார்த்ததும் அந்த ஊரை சேர்ந்த வயசான பெரியவர்கள் எல்லாருமே அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. டேய், இவரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்தாரு ஜமீன்தாரு சிவையா தாத்தாடா. சிவையாவா? எங்க அப்பா காலத்துல ஊரை விட்டு போனவன் தானே நீ? இப்ப எதுக்காக வந்திருக்க? ஊர் ஜனங்களே, எல்லாரும் வாங்க. நீங்க ஒரு அதிசயத்தையும் ஒரு மோசத்தையும் பார்க்கணும். ஊஜனங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. பூபதி, இந்த தண்ணி ஊத்து ரங்கையாவோட அதிர்ஷ்டம் இல்ல, இந்த ஊரோட அதிர்ஷ்டம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கிழவா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கே தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சே ஒரு ஏரி. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க ஐயா. ஆனா ராத்திரியோட ராத்திரியா அந்த ஏரி வத்தி போயிடுச்சே. வத்தி போகல, அத வத்த வச்சிட்டாங்க. எல்லாரும் இத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதோ இங்க இருக்கானே பூபதி, இவனுடைய அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியோட தண்ணி அவன் வயலுக்கு வேணும்னு ராத்திரியோட ராத்திரியா ஏரி தண்ணி எல்லாத்தையும் அவன் வயலுக்கு திருப்பிக்கிட்டான். என்னது? போய், எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அதுக்கு சாட்சி இதோ இருக்கு. இது புதையல் இல்ல, வீரையா மூடி வச்ச ஏரியோட மிச்ச மீதி தான் இது. இந்த ரங்கையா செஞ்ச தர்மமும் அவனுடைய நல்ல குணமும் தான் மறுபடியும் ஏரிய கொடுத்துருக்கு. அதை கேட்டு பூபதி சுந்தரம் எல்லாரும் அங்கிருந்து ஓடி தப்பிச்சிடலான்னு நினைச்சாங்க. எல்லாரும் இருங்க. என் பூமியையும் என் ஊரையும் நாசமாக்க நினைச்சவன நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த பூபதியோடைய குடும்பம் நம்முடைய சொத்தையே திருடிக்கிட்டு அப்புறம் அது மூலமாவே நமக்கு கடன் கொடுத்து வட்டியை கொள்ளையடிக்கிறாங்க. இவனை கொன்னாலும் தப்பு இல்லை, எங்க வயலுக்கு தண்ணி வராம பண்ணிட்டானே. என்னை மன்னிச்சிடுங்க, நான் எதுவும் செய்யல. இது எங்க அப்பா பண்ணது. ரங்கையா, இவனை என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. இவன் உன்னோட பூமியை புடுங்கலான்னு பார்த்தான். ஆனா உன்னுடைய நல்ல குணத்தால இன்னைக்கு ஊருக்கே சொத்தா மாறிடுச்சு. சிவையா தாத்தா, இவன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம். என் வயல் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஊருக்கே தண்ணி கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவே போதும். ரங்கையாவோட நல்ல குணத்துக்கும் சிவையாவோட அறிவுக்கும் ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. பூபதி அவனுடைய சொத்து எல்லாத்தையுமே ஊரோட நன்மைக்காக எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அந்த தண்ணி ஊத்தால ரங்கையாவோட வறண்ட பூமி மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வயலையும் பச்சை பசேல்னு விளைச்சல் விளைஞ்சது. ஏங்க, அந்த முனிவர் சொன்ன மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குங்க. யோகம் இல்ல ரங்கம்மா. அன்னைக்கு நாம முனிவருக்கு கொடுத்தமே அந்த கஞ்சி, நாம அன்னைக்கு செஞ்ச அந்த சின்ன தானம்தான் இன்னைக்கு ஊரோட தலையெழுத்தையே மாத்தி இருக்கு. நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா மனசளவுல நாம ஏழைங்க இல்ல. அதுதான் நம்முடைய யோகம்.